எகிரிட்டு போறது, சண்டை போடுறது, இல்லாட்டி கண்ணீர். அந்த கண்ணீர் பத்தல இன்னும் 1 கிலோ கண்ணீரை பிடி. ஆனா பாத்துக்கிட்டு நம்மள என்ன முட்டாளா? நமக்கு விளக்கம் வேணுமா இல்லையா? வேணுமா இல்லையா? கேட்கணுமா இல்லையா? A few moments later. இல்ல சார், இது முடிச்சுக்கலாமா? ரொம்ப நேரம் போதுமா? அது முடிச்சுக்கலாமா? நீங்க பதில் சொல்லிட்டீங்கன்னா முடிச்சிடலாம். நான் பதில் எனக்கு வேணும். எனக்கு அதுக்கு ஒண்ணுக்கு மட்டும் விளக்கம் கொடுத்துட்டீங்கனாலே எனக்கு போதுமானதை நான் முடிச்சுப்பேன். 2 மணி நேரமா நிக்கிறேன் நான். கடைசியில கொஞ்சம் கூடுதலாவே இருக்கு எமோஷன். என்னன்னு பாத்துலாமா? எஸ் பிக் பாஸ். துண்டு போட்டு தான் பண்றாங்க. இதெல்லாம் அப்படிதான் சொன்னீங்க. ஏமா நீ தானமா வெளிய வந்து பார்த்துட்டு நீங்க எல்லாம் அப்படியே ஸ்ட்ரைட்டாவே நான் டவல் போட்டு தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். பேட்டரி இல்லாமலும் பேசலாம், எப்படி வேண்டுமானாலும் பேசலாம். கண்டுக்காதீங்க. நீ தான் வெளிய அந்த ஷோ பார்த்துட்டு வந்து சொன்ன. ஆமா நான் தான் சொன்னேன். ஜாலியா தான். ஆமா நான் தான் சொன்னேன். கோயில் பேசாம ஏன்டா போய் எமோஷன் ஆற நீ? ஏன் எமோஷன் ஆற நீ? நான் தப்பா சொல்ல. நீங்க தான் எங்களுக்கு சொன்னீங்க. அத நான் உங்களுக்கு ரிமைண்ட் பண்றேன். அது ஒண்ணே நான் தப்பா சொல்றேன். எனக்கு ஒண்ணும் பசங்களுக்கு இருக்கிற மாதிரி கொத்தா இல்ல. அண்ட் அதுவும் இல்லாம நான் விரிச்சிருக்கேன். ப்ளக் பாயிண்ட் வேணும், கேட்டு வாங்கி தரீங்களா? ஆரம்பத்துல இருந்தே ராங்கா போயிட்டு இருக்கு. ரணரணமா ஆயிரும். உங்களுக்கு ஒரு சட்டம் மத்தவங்க ஒரு சட்டமா? நான் பசங்களுக்கு இருக்கிற மாதிரி எனக்கு கொத்து கொத்தா இருக்காது. யார் கொஞ்சம் இருந்தாலும் முடி முடிதா. முடி முடிதா கொஞ்சம் இருந்தாலும். நான் அப்படி தான் பண்ணுவேன். அப்படி தான் பண்ணுவேன். பண்ணிக்க. அப்ப நான் அப்படி தான் பண்ணுவோம். போ பண்ணுங்க. பண்ணுங்க. வாடா பாப்பா தெய்வமே இதா. எல்லாரும் தயவு செஞ்சு போயிருங்க. ஆமா நான் கத்துனனே இருந்துட்டு போறேன். சரி ப்ளீஸ் கனி, நீங்க இங்க தான் இருந்தீங்க. ஆனா எனக்குமே நீங்க அவருக்கு தான் சப்போர்ட் பண்ணீங்க. அவருக்கு தயவு செஞ்சு பண்ணுங்க. தயவு செஞ்சு இல்ல. எதுக்கு இந்த பிரளயம்? இந்த அம்மாவுக்கு என்னாச்சு? நீங்களும் யாருக்கும் சப்போர்ட் பண்ணலங்க. நியாயமா தான் பேசுறீங்க. நான் சொன்னேன். இந்த பொண்ணுங்களுக்கு காபி போட வருதோ இல்லையா, ஆனா கண்ணுல இருந்து தண்ணி மட்டும் டக்கு டக்குன்னு வந்துருது. பொறுக்கி பசங்க எல்லாரும் தூங்கிட்டாங்களா? க்ளீன் பண்ணுங்க. ஷூட் இருக்குது. நேரம் டைம் இருந்தது இல்ல வினோத். இவ்வளோ நேரம் டைம் இருந்தது இல்ல இன்னைக்கு. அதுக்கு என்னங்கிறப்ப யாரும் வேணுமனே பண்ணல சாண்ட்ரா. உண்மையிலேயே மத்தியானத்துல இருந்து வேலை போயிருந்து கொஞ்ச நேரம் உட்காந்து பேச. காலையிலேயே பெட்டி வந்தது வினோத். என்ன வினோத் இது? அட சொட்ட தலையா, சொன்னதே திரும்ப திரும்ப சொல்றானே. என்ன வியாதி உனக்கு? காலையிலே வந்ததுல இதெல்லாம் காலையிலே எடுத்து பண்ணலாம்னு கேக்குறாங்க. இதெல்லாம் காலையிலே பண்ண முடியாதான்னு கேக்குறாங்களா? சாண்ட்ரா இது டூ மச். இது டூ மச். எது? டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. வெளியே படக்கூடாது நோட்டீஸ் வந்துச்சு சாண்ட்ரா. நான் எங்க படுக்கணும்? அப்ப என்ன வெளியில அனுப்பிச்சிடுங்க. நீங்க எல்லாரும் சேர்ந்துட்டு வேற என்ன பண்ண முடியும்? இவன் மண்டை குழம்பி மெண்டலாகி வந்திருக்கானா, இல்ல போர் அடிக்குதுன்னு டைம் பாசிங் பண்றானா என்னன்னு தெரியலையே. வேலை இருக்குது அமித். வேலை செஞ்சுட்டு படுக்குறாங்க அமித். நான் அமித் அவங்கள போய் நான் சொல்ல முடியும் அமித். இவங்க கேட்டதுக்கு காலையில டிஃபன் பண்ணலன்னு கேக்குறாங்க. தேவையில்லாம ட்விஸ்ட் பண்ணாதீங்க வினோத். என்ன கோவப்படுத்தாதீங்க வினோத். கோவம் தான் என்ன பண்ணுவேன்? வந்துட்டு வந்த வழியில போயிடும். ஏங்க சிரிக்கவும் கூடாது. நீங்க எப்படிங்க அவங்கள நீங்க சொல்லலாம்? பொதுவா நீங்க உள்ள போய் படுங்க சார். உள்ள போய் படுக்க முடியல. எனக்கு சத்தத்துல படுக்க முடியல. நான் சொல்றது உங்களுக்கு புரியலையா? அவனை நிறுத்தச் சொல், நான் நிறுத்துகிறேன். ராமாதான். ஏங்க நீங்க எதுங்க எல்லாத்துக்கும் டென்ஷன் ஆவறீங்க? வேற என்ன பண்ணணும் அமேத்? இது நம்ம வீடு இல்லங்க. இது பொது வீடுங்க. இது என் வீடு இல்ல. போதுமா? நான் உங்களை யாரும் எதுவும் பண்ணல. நான் வெளியில தானே வந்திருக்கேன். என்ன உங்களுக்கு பிரச்சனை? உனக்கு மண்டையில பிரச்சனை. உள்ள வந்து படுக்கணும். முடியாது. நீ சட்டாமுகி, நாக்கு நீ உசர காராளி. நோட்டீஸ் வந்திருக்கு, இங்க படுக்க கூடாது. சாண்ட்ரா சாண்ட்ரா ஏன்டா சிரிக்கிற? நான் எவ்வளவு சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன். சிரிக்கிற நீ? சரி சைலண்டா பேக் பண்ணல. ஏங்க சைலண்டா இருக்க முடியாதுங்க. என்ன உங்க பண்ணணும்? வீட்ல என்ன கத்தினா இருப்பீங்க? உங்க வீட்டுல நீங்க கத்திட்டு இருப்பீங்களா? ஆ ஆ ஆ ஆ ஆ ஒண்ணே கேக்குற தப்பா நினைக்காதீங்க. ரீசனபிளா இருங்க சார். யாருக்கு பிரச்சனை? உங்களுக்கு எல்லாம் என்ன பிரச்சனைன்னு தான் நான் கேக்குறது. எல்லாமே உங்ககிட்ட வந்து பேசணும்ன்றதுக்காக இது நடக்குதா? அதான் நேசம். நான் எல்லாரையும் கூப்பிட்டேன். நான் வந்து பேசுனேன். ஏங்க இந்த மாதிரி கத்துனா வீட்ல இருக்கவங்க எல்லாம் வரதாங்க செய்வாங்க. நான் தலையா இருக்கிறதுனால வந்து கேக்குறாங்க. இல்லன்னா நான் பாட்டு போறேன். கூட்டிட்டு வர நான் சொன்னேனா? ஏய், நீங்க எல்லாம் பைத்தியமாடா நீங்க? சத்தியம் பண்ணுங்க, நீ மெண்டலா நீனு? இது என்ன
என்ன சாண்ட்ரா விட பிக் பாஸ் விட நான் கேக்குறேன். கோபாலே டாக்டர் பார்த்து டாக்டர் பார்த்து அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். என்னம்மா ஆச்சு சாண்ட்ரா? தனியாவே இருக்கீங்களே, என்ன பிரச்சனை, என்ன ஆச்சு? எனக்கு எப்ப பார்த்தாலும் இங்க அழுகுறது பிரயோஜனம் இல்லம்மா. நான் அழல சார். நான் ரொம்ப வீக்கா இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு. இந்த பாரு, நல்லா நடிச்சாதான் கம்பெனில காசு வாங்க முடியும். ஓகே. கனியோட சிரிப்பு சத்தம் சபரி ஏதோ பயங்கரமா பேசிட்டு இருந்தது. அப்படியே எழுந்துட்டேன். அப்ப சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்ல நீங்களும் திவ்யா மட்டும் தான் இருந்தீங்களா? வேற யார் இருந்தா? நீங்க இருந்தீங்களா? இல்ல இல்ல. நீங்க எங்க தூங்குவீங்க கமருதீன் வழக்கமா? நான் சூப்பர் டீலக்ஸ் தான் தூங்குவேன். இரவு நேரம் உலகக்காரோ. ஐ ஆம் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட். வீட்டுல இருக்க அத்தனை திசைகளையும் ஆளுக்கு ஒண்ணு பண்ணிட்டு இருக்கீங்க. எல்லாத்தையுமா காட்ட முடியும்? எது சுவாரஸ்யமோ அதான் காட்ட போறோம். என்னடா அசிங்கத்துக்கு மேல அசிங்கமா இருக்கு? என்ன அசிங்கம்? வீட்டு கக்குஸ் கழுவுற விளக்க மாத்தல அடிச்சா தப்பு இல்ல, பொது கக்குஸ் கழுவுற விளக்க மாத்தல அடிச்சா தான் தப்பு. சாரி கேட்டாங்க. ஓகே, நீங்க உள்ள போயிட்டீங்களா? நான் போல சார், உள்ள போல. நான் அங்கதான் படுத்தேன். அது வந்து அடுத்த நாள் வெளியே போயிட்டு நாய் குலைச்சப்பதான் சார் அவங்க எந்திரிச்சாங்க. அப்ப ஆமா சார். அதே ரூம்ல இருந்த அப்ப கமருதீன் இல்லையா? அப்ப ரூம்ல சோஃபால வெளியில சோஃபால ஓகே, விஷயம் என்னன்னா புரிஞ்சு போச்சு. உங்களை வந்து கூப்பிட வேண்டிய அவசியம் வினோத்துக்கு என்ன இருந்தது? அவர் வந்து நான் கோவத்துல போய் படுத்திருக்கேன்னு நினைச்சிட்டு அவர் வந்திருக்காரு. நீங்க தான் சொல்லணும் வினோத். இல்லாட்டி அவர் வந்து வீக் டேஸ்ல உட்காந்து விஜய் சேதுபதி பேச விட மாட்டேங்கிறார், ஏன் மேல கம்ப்ளைண்ட் வைக்கிறாப்ல. டேய் நீயா எங்க வந்த? தொட்டுட்டு வந்தியா? தொடுறா தொடுறா தொட்டுட்டு போடா. அதனால இனிமே வந்து வினோத் எப்ப முடிக்கிறாரோ அது வரைக்கும் நம்ம கேட்கறோம். அதுக்கப்புறம் தான் பேசதா வேணாமான்னு வினோத்தை கேட்டுட்டு பேசுவோம் நம்ம. நீங்க சொல்லுங்க வினோத். அவன் வித்து என்ன மாதிரி ஆள்கிட்ட தான்டா காட்டுறீங்க, இவன மாதிரி ஆள்கிட்ட வீக் ஆயிருங்க. அட போங்கடா. விஜய் சேதுபதி பேச விட மாட்டேங்கிறார், நீங்க தானே பேசிட்டு இருந்தீங்க. வினோத் சொன்னாப்ல. இல்ல நானும் அவர் ஓட்ஸ் இல்ல ஓட்ஸ் அவர்கிட்ட எதிர்க்கணும். சரி ஓகே சார், நான் வேணும்னு பண்ணல சார். இந்த வீட்டில் இருக்கிறவங்க எத்தனை மணிக்கு துணியை பேக் பண்ணணும்னு யார் முடிவு எடுக்கணும்? உங்களை கேட்டுட்டு தான் அவங்க செய்யணும்னா அது என்ன? அது யார் போட்ட சட்டம்? யார் அதை முடிவு எடுக்கிறது? ஆக்சுவலி எனக்கு வந்து இது ஒரு பிரச்சனையாக்கணும் அப்படின்றது இன்டென்ஷனே இல்ல சார். எனக்கு அதுதான் புரியல. உனக்கு அப்படி என்ன புரியணும்? புரிஞ்சு என்ன செய்ய போற நீங்க? ஒண்ணுதான் புரியலீங்க. என்னடா புரியல? அதாவதுங்க உருப்பட்டு போயில நீங்க. அவர்கள் பெட்டி வந்தவொடனே பேக் பண்ணணும்னு நீங்க ஏமா சொல்றீங்க? அது ரெண்டாவது வரும்போது அவர் அதை தான் என்கிட்ட சொன்னாரு. எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாமே அப்ப பண்ணிருக்கலாமே அப்படின்னு நான் கேட்டது அப்பதான் சார். சார் இது எதுவுமே வந்து இவங்க கடந்து வந்த பாதை சொல்லும் போது இது எதுவுமே நடக்கல சார். அப்ப மட்டும் நாங்க எல்லாருமே இவங்களுக்காக முழிச்சிட்டு இருந்தோம். ஏன்னா எல்லாரும் நைட் ஆக்டிவா இருப்பாங்க. நான் சொன்னா கேட்க மாட்டாங்க. உங்களுக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னியா? என்னது நைட் அவங்க ஆக்டிவா இருப்பான்னு உங்களுக்கு தெரியுமா? ஆமா தெரியும் சார், அது எனக்கு தெரியும் சார். நைட் ஆக்டிவா இருக்கிறது உங்களுக்கு தேவைப்படும் போது பயன்படுத்திக்கிட்டீங்களா? இவனை போய் அப்படி சொல்ற? இந்த பால்வடிற முகத்தை பார்த்தா இப்படி சொல்ற மீனா? அமைதியா ஒருத்தங்க உட்காந்து கிச்சனை கழுவி தொடச்சி பார்த்துட்டுனா நான் ஏன் அதை உட்காந்து வேடிக்கை பார்க்கணும்? காசு கொடுத்து சப்ஸ்கிரிப்ஷன் வாங்குறேன் நான். I don't care. நான் மட்டுமல்ல, நீங்கள் ஒவ்வொருவரும் ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும். எனக்கு அதுக்கு மட்டும் புரியல. எனக்கு அதுக்கு ஒண்ணுக்கு மட்டும் விளக்கம் கொடுத்துட்டீங்கனாலே எனக்கு போதுமானதை நான் முடிச்சுப்பேன். 2 மணி நேரமா நிக்கிறேன் நான். எனக்கு அதுக்கு ஒண்ணுக்கு மட்டும் விளக்கம் கொடுத்துட்டீங்கனாலே எனக்கு போதுமானதை நான் முடிச்சுப்பேன். மெல்ல மெல்ல ஏன்னா செவருக்கு வலிக்கும். வாரம் முழுதும் அழுதுகிட்டே இருந்தா எப்படி வேடிக்கை பார்க்கறது? இது வாரம் முழுதும் ஏதோ ஒரு காரணத்துல வெளியே உட்காந்து அழுகிறது, அடிச்சுக்கிட்டு அழுகுறதுலாம் பார்க்க நல்லாவா இருக்கும்? மா நீ வெளியில பாத்துட்டு வந்து நீயே சொன்னல, இப்ப நீயே இங்க உட்கார்ந்து இது பண்ணிட்டு இருக்கலாமா அப்படின்னு சொல்லி ஒரு டோன். எங்க கிளம்புற? அடிங்கடா. அவர் நார்மல் டோன்ல இல்ல, எனக்கு அது நார்மல் டோனா ஃபீல் ஆகல சார். இல்ல எனக்கு அது நார்மல் டோனா ஃபீல் ஆகல சார். கொஞ்சம் அப்படியே வெயிட் பண்ணுங்கண்ணா. நீ தானே வெளியே வந்து பார்த்துட்டு நீ தான் வெளியே அந்த ஷோ பார்த்துட்டு வந்து சொன்ன. ஆமா நானா சொன்னேன். ஆமா நானா சொன்னேன். ஜாலியா தான். ஆமா நானா சொன்னேன்.
பண்பாடு நோட்ஸ் தி பாயிண்ட். கானா வினோத் அவங்க சொன்ன சம்பவம் இருக்குல்ல, அதை வந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க மட்டும் சொல்லுங்க. இது வந்து ஃபிளக்ல சொருவணும்னு நினைக்கிறேன். வயர்லெஸ் எங்க இருந்து வேணா பண்ணிக்கலாம். இது வயர்லெஸ் சொல்லி தான் பண்ண முடியும். அப்புறம் உள்ள இருந்து நான் வந்து ஒரு பதட்டப்படாதீங்க. இல்ல புரியல. அடிங்கடா. ஆதிரே வந்து என்ன சொன்னாங்களோ அதை புரிஞ்சுக்கிட்டீங்களான்னு கேட்டாரு. சொல்லுங்க. பேசாதே. வந்தியா இல்ல மட்டும் சொல்லு. அவங்க வந்து ஆம்பளைங்களுக்கு இருக்கிற மாதிரி நாங்கன்னா அப்படியா நாங்க பண்றோம். இல்லைங்க. முடினால முடியல. இல்ல இல்ல எடுத்த உடனே அவங்க அதை சொல்லல. அதனால தான் சொன்னேன். மிஸ்டர் கானா வினோத் அவர்களே, இல்லங்க. நீ பேசாதே. சொல்ல விடுங்க. பேசாதே. வந்தியா இல்லையா அதை மட்டும் சொல்லு. என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்லுங்க. இப்ப நான் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க நான் சொல்லவா? சொல்லுங்க. நான் சொல்லணுமா? அப்படின்னா சொன்னாலும் தப்பு, சொல்லட்டாலும் தப்பு. அவஸ்தப்பட்டுச்சாரி. புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமா இருந்தது. என்ன இது ஏன் பிரச்சனையா மாறுச்சு? அவங்க கத்தி கொஞ்சம் பேசுவோம், நானும் அது கத்தி பேசணும் சார். அது கத்தி பேச வச்சது யார் சார்? இதுல புரிஞ்சுக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லையா சார்? ஆர்கியூமெண்டா ஏன் சார் போச்சு? என்னைய பார்த்தாவே உனக்கு அடிக்கணும் தோணுமா? அவர்கள் பெட்டி வந்தவொடனே பேக் பண்ணணும்னு நீங்க ஏமா சொல்றீங்க சார்? அது கத்தி பேச வச்சது யார் சார்? இதுல புரிஞ்சுக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லையா சார்? ஆர்கியூமெண்டா ஏன் சார் போச்சு? யாரு யார தப்பா புரிஞ்சுக்கிட்டது? வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? அதான் உங்களை தப்பா புரிஞ்சு. அடிங்கடா. இதுல இது ஒத்துக்கிறதா? இது முதல்ல ஏன் நான் இவ்வளவு சொல்லி நீ திறந்துல என்னை அடிக்கிறதுலயே குறியா இருக்க. பண்ணாலும் சின்ன முடியா இருந்தாலும் வீட்டுல கீழே விழணுமே அப்படின்னு நான் சொன்னேன். கரெக்ட் தான். கரெக்ட். பாயிண்ட். அதுக்கு தான் டவல் போட்டிருக்காங்களே. இவ்வளவு பெருசா விரிச்சிருந்தாங்களே டவல். யார் பத்த பிள்ளைங்க நம்ம பிரச்சனையை பூரா தீர்த்து வைக்கலாம். இது மேல எப்படி நீங்க ஆர்குமெண்ட்டை கண்டினியூ பண்ணீங்கன்னு கேக்குறேங்க நானு. நான் போயிட்டேன். சார் நீங்க முதல்ல கேள்வி கேட்டீங்க சார். 3 மணி நேரம் மூச்சு திணற அடிச்சானுங்க. நானும் பழிக்காத மாதிரியே எவ்வளவு நேரம் தான் அடிக்கிறது. இப்போ நீங்க ஆண் பெண்ணின் பிரிச்சு பேச அது அந்த இடத்துக்குள்ள போயிடுதுல. நான் 0% கூட அவங்க மேல ஒரு வன்மத்துல பழைய இதுல நான் பண்ணல. நான் தெரியாம கேட்டுட்டேன். சரி நீங்க அன்பு வச்சு கேட்டீங்க வச்சுக்கலாமா? அதனாலதான் கேட்டிருக்காப்ல. நான் ஒருத்தர் அடிச்ச பாக்கல. நீ அடிச்சாலும் எப்படிடா? அடிக்க வேண்டிய ஆளு அவன். யார் அடிச்சா என்னடா? சார் அவர் சொன்ன உடனே நான் வந்து பண்ணலதான் சார். இதனால என்ன பிரச்சனை உங்களுக்கு? இது வாரம் உங்களோட இருக்கிற பிரச்சனையாச்சு. உங்ககிட்ட வந்து அது மட்டும் தனி எபிசோடா ஓடிக்கிட்டே இருக்கு. ஐந்தறிவு ஜீவன் போல் உங்களுக்கெல்லாம் ஒரு வாழ்க்கை. கேட்டால் அரசாங்க உத்தியோகம் என்று வெளியே பீத்திக் கொள்வது. அல்லக்கை முண்டமே. உங்களுக்கு உதவின்னு வரவங்களை பல்ல புடிச்சு பாக்குறீங்க. அது ஏன் தெரியல. விஷத்திலே பிறந்து வளர்ந்தவீங்க நாங்க. உடம்பெல்லாம் விஷம் தெரியுமா? அது நான் எத்தனை வாரமா பார்த்துட்டு இருக்கேன். நீங்க எந்த டிபார்ட்மெண்ட் போனாலும் எங்க போனாலும் இதை செய்ய மாட்டேன் அதை செய்ய மாட்டேன் அப்படிதான் செய்வேன்னு ஒரு சட்டமே போட்டுக்கிட்டு இருந்தா அது எப்படி? அது ஆக வேலையே செய்யாம தின்னுட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற சார். அது என்னன்னா உடனே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க சார். அதுல என்ன பிரச்சனை? அது சொன்னதுக்கு அப்புறம் பண்றதுதான் உங்க வேலை. அதை செய்வாங்களா? ஆர்குமெண்ட் பண்ணுவாங்களா? செய்யலாம். உட்காருங்க பாரு. உனக்கு வலிக்கல? ஆரம்பத்துல வலிக்கதான் செய்யும். போக போக உடம்பு மறுத்துரும் இல்ல. ½ an hour வேலை அதுக்கு வந்து நின்று நான் கேட்பேன். வா பாரு இல்ல நான் எப்படி இப்போ இவங்க என்ன தெரியுமாங்க? அதுக்கு என்ன பதில் சொன்னாங்க அவங்க? கோவப்படாதீங்க சார். இப்போ இவங்க என்ன தெரியுமாங்க? அதுக்கு என்ன பதில் சொன்னாங்க அவங்க? அவங்க பதில நான் என்ன சொல்றது? அவங்க இவங்கள தூரமாண்டு வேடிக்கை பார்த்தாலும் துயரம் சுத்தி அடிக்கிறாங்க சார். இதுக்கு மேல பதில் வந்து நான் வேலையை பண்ணி காட்டிடுறேன் சார். புடுங்கிருப்பாரு. அப்படியே ஒரே புடுங்க புடுங்கி இங்க நட்டுருப்பாரு. வாய் என்ன வாயை வச்சுக்கிட்டு இது பேசுது. இதுக்கு மேல நீங்க வேலை செஞ்சுட்டாலும் முடிஞ்சிருந்தாலும் நல்லா குளு தான் இருந்திருக்கும். அந்த டாஸ்க்ல எல்லாம் வந்து அவங்கள வந்து ஜெயிலுக்கு போற 2 பேரும் போவாத இருந்தது. இவங்களுக்கு தலைவலின்னு நாடகம் போட்டு அவங்கள மாட்டி விட்டது. நாடகம் ஆடினாங்க சொன்னீங்களா? அது எப்ப சார்? அது தலைவலின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா கிட்டே போயிட்டு நான் சொன்னது போய் நான் தலைலாம் வலிக்கல அப்படின்னு சொன்னாங்க. மாட்டிக்கிட்ட பங்கு. சாண்ட்ரா என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, திவ்யா அவங்க கிட்ட வந்துட்டு எனக்கு தலைவலிலாம் ஒன்றும் இல்லை. ஒரு குறுக்கு பேச கோச்சிக்காதீங்க. அவங்களையும் கூடுமா? இதுல பல உண்மைகள் வெளியே வரும். சாண்ட்ரா இதான் சொன்னீங்களா? சாண்ட்ரா தலைவலி இருந்ததானே எனக்கு டவுட்டா இருந்ததுன்னு சொன்னேன். நாடகம் ஆடுனேன்னு அவங்க சொன்னதா நீங்க நான் சொல்லவே இல்லை சார். தம்பி கட்டிக் கொண்டு இருக்கிறார்கள் சார். அவங்க இதே சென்டென்ஸ் சொன்னாங்க சார். தலைவலிலாம் ஒன்றும் இல்லை, கனி ஜெயிலுக்குள்ள போகலன்னு, அதனால தான் நானும் போகலன்னு திவ்யா சொன்னதை என்கிட்ட இந்த சென்டென்ஸ் சொன்னாங்க
சாண்ட்ரா அவர்கள் இதைத்தான் சொன்னாங்க, அதை நாங்க கேட்டோம். வேணும்னா சாண்ட்ரா விருப்பப்பட்டாங்க அப்படின்னா அதை நாங்க படமா கூட போட்டு காட்டுறோம். ஐயோ வேணாம் வேணாம். ஏங்க இல்ல நான் சொல்லல சார், அப்படி நான் சொன்னேன். நான் சாயந்தரம் உங்ககிட்ட உங்களுக்கு தலை வலிக்கலன்னு சொல்லல, நீங்க வந்து ஏமாச்சா அதட்டி கேக்குறீங்க? நல்ல வேளை மயங்கிருச்சு. நான் சொல்லல சார் அவங்களுக்கு. சாண்ட்ரா நீங்க சொன்னீங்க, சாண்ட்ரா நீங்க சொன்னீங்களா விக்ரம் கிட்ட, ஞாபகத்துல இல்லையா? இல்ல சார், எனக்கு வந்து நோ ப்ராப்ளம், ப்ளீஸ் டேக் ரெஸ்ட், ப்ளீஸ் சிட். உங்களுக்கு தெரியலன்னு சொன்னாங்க. நான் ஒன்று சொல்லட்டுமா, பிரஜன் போனதுலேருந்து நான் கம்ப்ளீட்லி லாஸ்ட். நான் என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன்னெல்லாம் எனக்கு தெரியல சத்தியமா. வெவ்வரமான ஆள் நண்பர்களே, வெவ்வரம் புத்திர கூண்டவன். நான் மறக்கிறேன், எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை, நான் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு தெரியல என்னன்றது. இப்போ ஒரு கண்டிஷன் மேமரேலா